वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। एकादशे स्वयाथात्म्य साक्षात्कारावलोकनम् दत्तमुक्तं विधिप्राप्त्योः भक्त्येकोपायता तथा। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த 11வது அத்தியாயம் பார்த்தசாரதியினுடைய அத்தியாச்சரியமான விஸ்வரூபத்தை நமக்கு காண்பிக்கிறது. அர்ஜுனன் சேவித்தது ஒரு பக்கம், அதை சஞ்சயன் டிஸ்கிரைப் பண்ணது ஒரு பக்கம், அதை பகவத் ராமானுஜர் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி காண்பித்திருப்பது ஒரு பக்கம், அதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுத்து வைத்திருப்பது ஒரு பக்கம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அர்ஜுனனுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. அதை கிருஷ்ணனே நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்ஜயா என்று சொல்கிறார்.
அத்தியனம் என்ன அப்படின்றார். இதெல்லாம் சட்டுன்னு கிடச்சிருமான்னு? ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் சுலபமாக கிடச்சி கொடுத்தோன்னா நமக்கு அதனுடைய மதிப்பு போயிடும். அதி பரிச்சயார் அவஜான்வா. ரொம்ப வேடிக்கையாக ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, திருமலையில் செம்மர கடத்தல்கள்னு பார்க்குறோம். நம்ம திருமலையில் நிறைய உயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது. அதில் சந்தன மரங்கள்லாம் இருக்குது, செம்மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்களை கடத்துகிறா. இப்போல்லாம் டிவிலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி கடத்திட்டு போகிறா அப்படின்றதெல்லாம் காண்பிக்கிறான். அப்போ அங்கேயே காட்டில் இருக்கிறா. இப்போ தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துடுது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு வந்துடுது, அந்த ஃபாரஸ்ட்டை காப்பாற்றுறதுன்னு வந்துடுது, எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் நிறைய பேர் காட்டுவாசிகள்லாம் காட்டிலே வசிப்பா. அவள் காட்டில் இயற்கையோடு இணைந்திருந்தா. அண்ட் மோரோவர்லெஸ் அவள் இதுக்கோசரம் வெட்டி கடத்துறதுலாம் கிடையாது. பட் அவளுக்கு தேவையானதெல்லாம் அவள் யூஸ் பண்ணிப்பான். அந்த காட்டில் இருக்கிறத அவள் யூஸ் பண்ணிப்பான். இன்றைக்கும் கூட அவளுக்கு சில விஷயங்களில் பர்மிஷன் உண்டு. குளிர்காலம் வந்துடுது. அந்த குளிர்காலத்தில் நெருப்பு மூட்டி குளிர் காயணும். இப்போ காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பழங்குடியின பெண், காட்டுப்பெண், அவள் என்ன பண்ணுவோம்? குளிர் காயறதுக்கு கட்டை கணக்கணும்னா மலையே பில்ல புரந்திரி சந்தன தருர் இந்தனம் குருதே அப்படின்னார். பக்கத்தில் சந்தன மரம் இருக்கும். 2 மரத்தை வெட்டி சந்தன கட்டை எடுத்து அடுப்பில் போட்டு அதை அப்படியே எரித்து குளிர் காய்வாள். நமக்கெல்லாம் ஒரு சந்தன கட்டை கிடைக்கிறதா, சுவாமிக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், அந்த சந்தன கட்டை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் அதிபரிச்சையாக வைக்கலாம். ஒரு இடத்துல எல்லா இடத்துக்கும் அடிக்கடி நம்ம பண்ணினோம்னா அது கடைசியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் உத்தமமான ஒரு விஷயம் கிடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிரமப்படணும். ஜாக்கிரதையாக இருந்தால் அதை அடையணும். நம்ம கஷ்டப்பட்டு அடைந்தால்தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். எனவே பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தான். பெருமாள் 10வது அத்தியாயத்தில் தன்னை பற்றி சொன்னார், தன்னுடைய பெருமையை சொன்னார். 11வது அத்தியாயத்தில் தான் பிரார்த்தித்தான். சரி, நான் உனக்கு என் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன் என்று பகவான் அனுகிரகம் பண்ணான். ஏகாதசே ஸ்வயாதாத்மிய சாட்சாத்கார அவலோகனம். இந்த ஏகாதசே 11வது அத்தியாயத்தில் ஸ்வயாதாத்மிய அப்படின்னு அர்த்தம், சேத்தனம் அச்சேதனம் இவை எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரமாக கொண்டவன் பரமாத்மா. ஜெகத் சர்வம் ஷரீரம் தே. இந்த ஜகத்து முழுக்க அவனுக்கு தேகமாய் விளங்குகிறது. இவற்றை சரீரமாய் உடையவன் தான் என்று தன்னுடைய வாஸ்தவிகமானதொரு நிலையை காண்பித்தருளினான். ஏகாதசே ஸ்வயாதாத்மிய சாட்சாத்கார அவலோகனம். அடுத்தது சாட்சாத்கார அவலோகனம். தன்னை அப்படியே பார்க்கணுமே. தன்னை விரும்ப பார்த்தா போல இப்போயும் தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்த சாரதியாக பார்த்துட்டு இருக்கான். தனக்கு தேரோட்டுறவனாக பார்த்துட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரு டிரைவர்ன்ற மென்டாலிட்டியில் தான் பார்த்துட்டு இருக்கான். பட் அப்படி இல்லாமல் பிரத்யக்ஷமாக பார்ப்பதற்கு உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் நான் 11வது அத்தியாயத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு இப்போல்லாம் சொல்லிட்டுறா. இப்போ அந்த கண்ணாடி ஒன்று, ஸ்பெஷல் கண்ணாடி ஒன்று இருக்குது. அந்த கண்ணாடி போட்டுக்கிறோம். போட்டால் அந்த ரைடர்லாம் போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சில பேர் ஓன்னு கத்துவா, பயமாக ஊந்துருவேன்னு கத்துவா. அந்த ஜெயிண்ட் வீலில் போகிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்படியே இருக்கும். அந்த ஃபீல் வரணும்னா அந்த கண்ணாடி போட்டால் தான் இருக்கும். இப்போ வெளியில் நமக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அது வேடிக்கையாக இருக்கும். என்னதுக்கு வா கத்துறா, என்னதுக்கு வா உடம்பு சிலுக்கிறது, தொப்புள் கீழே விழுந்துற மாதிரி. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த ஃபீலிங்ஸை கொடுக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? அந்த கண்ணாடி மட்டும் போட்டுவிட்டாள்னா ஒரு ரொம்ப சின்ன வயசில் ஒரு சினிமா வந்தது, மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. சினிமா பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க. அதுக்கு 3D படம், முதல்ல 3D படம். அந்த சினிமா பார்த்துக்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்படுவா. காரணம் என்ன? அந்த கண்ணாடி ஒன்று போட்டுக்கணும். போட்டுவிட்டா அப்படியே ஐஸ்கிரீம் கிட்ட வர மாதிரி இருக்கும், அந்த குட்டிச்சாத்தான் கிட்ட வர மாதிரி இருக்கும். அது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அது அப்படியே பயங்கரமாக பார்ப்பா எல்லோரும். அந்த 3Dன்றத ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை பார்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐ இருந்தால் தான் முடியும் இல்லையா? ஸ்ரீனி வாசனான பெருமாள் ஐ கேர் அப்படின்றான். நான் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை கவனிச்சிக்கிறேன், நான் உனக்கு சரியாக புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு தான் கண்ணு கொடுத்தான். ஸோ யாதாத்மிய சாட்சாத்கார அவலோகனம் தத்த முக்தம். அதை கொடுத்தான் பெருமாள். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு. இந்த கண்ணு உனக்கு போராது, இதை பார்க்க முடியாது. இது அடுத்தது தமிழ் பாசுரத்தில் இதே விஷயத்தை விவரணம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நான் கிளாரிட்டியாக புரியும். அந்த போரோர் கீழே நடந்ததான 11வது அத்தியாயத்துடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் மனசில் நல்லா தெளிவாக வாங்கிட்டேன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏகாதசே ஸ்வயாதாத்மிய சாட்சாத்கார அவலோகனம் தத்தம் உக்தம் விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா. அதே மாதிரி விதி பிராப்தின்னு அர்த்தம் பகவானை பற்றியதான அறிவு. இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை, நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பகவத்கீதைன்றதான பேரில் நிறைய ஆங்கில புத்தகங்கள் வந்து விட்டன. இந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதனாலேயே பகவத்கீதைக்கு உண்மைத்தனம் வந்துடாது. இந்த பகவத்கீதைன்றதனுடைய அர்த்தம் என்ன, பகவத்கீதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும்? இது வெறும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதுன்றதால ஒரே ஒரு ரீசன்னால் பகவத்கீதையை தோளில் தூக்கி வச்சுட்டு முடியாது. நம்ம
நம்ம பெரியவாளுடைய அர்த்தம் அதுக்கு காண்பிக்கப்பட்டிருக்க. நம்ம பெரியவாள் போன வழியில் அதை காமிச்சிருக்காளா இருந்தால் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம தத்தமுக்தம் விதிப்பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா. அப்போ பகவானை பற்றியதான் அறிவு, அவனை குறித்ததான சாட்சா்காரம், புரியுதா? அப்புறம் பக்தியை உபாயமாக அடைந்திருத்தல், வேற வழி கிடையாது. பக்தியா தொலன்யா லப்யா அகமேவம் விதோர்ஜுன சக்கியா அப்படின்னா பரமாத்மா. இந்த பக்தியினால தான் வர முடியும். நான் என் மனசில் பெருமாள் இருக்கார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ண முடி நான் உட்காந்து நானே தியானம் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி தான் டைல்யூட் பண்ணி, டிஸ்ட்ராக்ட் பண்ணி, டைவர்ட் பண்ணி கீதையினுடைய தத்துவங்களை தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நல்ல விஷயங்களை ஞானத்தோட அந்தந்த சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்கள் காண்பித்த வழியில், அந்த வழியில் உபதேசம் பண்ணக்கூடிய பெரியோர்கள் அருகிவிட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அதை அந்த பர்சன்டேஜ் நான் எடுத்து அப்படி கேட்டால் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. தத்தமுக்தம் விதிப்பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா. நல்லா கொஞ்சம் பாருங்க. அப்போ பகவானுடைய விஸ்வரூபத்தை காண்பதற்காக பெருமாள் அர்ஜுனனுக்கு அழகானதொரு கண்ணை கொடுத்தான். புரியுதா? தன்னை பார்ப்பதற்கு சௌகரியமானதொரு கண்ணை அவனுக்கு அளித்தான். பிறகு அவலோகனம்னு அர்த்தம். அவலோக்கியத்தை அனேன இது அவலோகனம், இதனாலே பார்க்கப்படுகிறது. அத்தகைய கண்ணை கொண்டு அவனை பரிபூர்ணமாக அறிவது, தரிசிப்பது, பூஜிப்பது, இதான் பக்தி. இது 11வது அத்தியாயத்தினுடைய விவரணம். இப்போ சுவாமி தேசிகன் அதற்கு உரியதான பாசுரத்தை அருளி செய்கிறார். எல்லாம் தனக்கு உருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து சொல்லால் அறிந்தது சோராமற் கண்டிட வேண்டும் என்ற வில்லாளனுக்கு அன்று மெய்க்கண் கொடுத்து இது வேறும் உண்டோ நல்லார்கள் காண்பர் என்றும் நவின்றான் நங்கள் நாயகனே. நங்கள் நாயகன் அர்த்தம் நம்முடைய நாதன், நம்முடைய நம்பெருமான் என்பார். திருமங்கையாழ்வார் அஹோபில க்ஷேத்திர மகாத்மியத்தை வர்ணிக்கிறார். அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பாகுபராக்கிரமஹா, நாரசிம்ம பரந்தெய்வம், அஹோபிலம், அஹோபலம் என்று நவநரசிம்மர்கள் விளங்கும் க்ஷேத்திர விசேஷம். ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் அஹோபில க்ஷேத்திரம். அந்த பெருமாளை சேவிக்கச்சே திருமங்கையாழ்வார் நல்லை நஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம் பெருமான் என்று வணங்குகிறார். பெருமான் நம் பெருமான், நம்முடை நம் பெருமான் என்று பகவானை போற்றுகிறார். ஸ்ரீரங்கநாதனுக்கு என்ன பேர்? நம்பெருமாள், நம்பெருமாள் என்று ஸ்ரீரங்கநாதனுக்கு பேர். 40 வருஷம் இந்த டர்க்கிஷ் இன்வேடரில் பெருமாள் எங்கேயோ வெளியில் இருந்தார். 40 வருஷம் வெளியில் இருந்தார் நம்ம பெருமாள். இப்போலாம் மைக்ரேஷன் நம்மலாம் சொல்கிறோமே, 40 வருஷம் பெருமாள் வெளியில் இருந்தார். 40 வருஷம் கழிச்சு வந்தார். இந்த பெருமாள் தானான்னு தெரில, உற்சவர் தானா அவர் தெரியல. நிறைய பேர் மாறிட்டா, ஊரே மாறி போச்சு, ஜனங்கள்லாம் மாறிட்டா, அடுத்தடுத்த ஜெனரேஷன் மாறி போச்சு. யாருமே இந்த பெருமாளை சேவிக்கல. 40 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் இல்லையா, ஒரு ஜெனரேஷனுடைய சைக்கிள் இல்லையா, மாறி போச்சு. அப்போ கடைசியில் ஒருத்தர் இருந்தார், ஒரு சலவை தொழிலாளி வண்ணான். அவர் பெருமாள் திருமஞ்சன துணியெல்லாம் தோச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு வளர்ந்தவர் அவர். அதே மாதிரி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த ஜலத்தை புழிஞ்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே இவர் தான் நம் பெருமாள் அப்படின்னு அவர் கொண்டாடினாராம். அது ரொம்ப விசேஷமாக சொல்லுவார் அதுக்கு கதை. நம்பெருமாள், நஞ்சியர், நம்பிள்ளை என்று அந்த அபிமானத்துடன் பேசக்கூடிய பேச்சு. இதை சுவாமி மணவாள மாமனிகள் காண்பிக்கிறார். நம்பெருமாள்னு சொல்கிறா, நஞ்சியர்னு சொல்கிறா, நம்பிள்ளைன்னு சொல்கிறா. யார்? நம் பூர்வர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கொண்டாடுகிறோம். இந்த அபிமானம், ஆதராதிசயம் தோற்றுவது. அப்போ நங்கள் நாயகன் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய நாயகனான கண்ணன், நம்முடைய நாயகனான கண்ணபிரான். எல்லாம் எது? சகல வஸ்துக்களும் தனக்கு உருவாய், அதான் ஷரீரம்னு சொன்னோம் இல்லையோ. சேதனம் அச்சேதனம் எல்லாம் பகவானுக்கு ஷரீரமாய் விளங்குகிறது என்று காண்பித்தார் இல்லையோ. எல்லாம் தனக்கு உருவாய், தனக்கு சரீரமாக இலங்கும் வகை, தனக்கு உருவாய் இலங்கும் வகை, தனக்கு சரீரமாய் தோற்றுகிறது. எல்லாம் இது எல்லாமே பகவானுக்கு சரீரமாய் தோற்றுகிறது என்பதை தான் உரைத்து, அது எப்படி தோற்ற வேண்டும் என்பதை தான் உரைத்து உபதேசம் பண்ணலாம். இங்கே பார், இதை பார், அதை பார், எல்லாத்தையும் சேவிச்சியா, நன்னா சேவிச்சியா, கரெக்டாக சேவிச்சியா அப்படின்ற மாதிரி பெருமாள் ஒரு ஸ்ட்ரக்சர் காமிச்சான், எக்ஸ்பிளனேஷன் காமிச்சான். அது ஒரு முக்கியமாச்சே, விவரணம் பண்ணணும் இல்லையோ. இப்போ இந்த கூகுள் மேப்புன்னு ஒன்று சொல்கிறா இப்போல்லாம்,
அந்த கூகுள் மேப்பில் பார்த்தா எது வலது பக்கம் இடது பக்கம்னு புரிய மாட்டேங்குது சில சமயம் நம்ம பார்த்தா. அதில் ஒரு வேடிக்கை உண்டு, என்ன தெரியுமா இல்லையோ, ஒருத்தரை நம்ம பாத்துக்கு வரணும், அவர் ராயப்பேட்டையில் இருக்கார், ராயப்பேட்டையிலேருந்து அவர் வந்து மாம்பலத்துக்கு வரணும், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்போ மாம்பலத்தில் இருக்கிற நாம் ராயப்பேட்டையில் இருக்கிறவருக்கு இங்கேருந்து மேப் அனுப்புகிறோம். அது என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, இங்கேருந்து அது அப்படி காமிக்கும். அது ஒரு சூக்ஷம் இருக்குது, அது கவனிச்சுக்கணும். சில பேர் இந்த ஃபோட்டோ எடுத்துப்பா, நானே பல தடவை சொல்லியிருக்கேன், இப்படி வச்சு இப்படி செல்ஃபி எடுத்துப்பா. சாதாரணமாக சொக்கா போட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அடியோங்கள் மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த பூனல் இடது தோளில் மாறி போயிடும். இந்த இமேஜ் என்னாகும், ரிவர்ஸில் வரும். ஃப்ரண்ட்டு கேமராவை யூஸ் பண்ணினோன்னா, இந்த ஃபோனில் ஃப்ரண்ட்டு கேமராவை நம்ம யூஸ் பண்ணினோன்னு சொன்னால் இமேஜ் என்னாகும், ரிவர்ஸ் இமேஜில் வரும். அப்போ நம்முடைய இமேஜ் ரிவர்ஸ் ஆகிடும். சொல்கிறது புரியுறதோ இல்லையோ, அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தோளில் யஜ்ஞோபவீதம்ன்றது இடது தோல்லேருந்து வலது பக்கம் வரணுமே தவிர்த்து வலது தோல்லேருந்து இடது பக்கம் வரக்கூடாது. எல்லாரும் அதை சொல்லக்கூடாது. அது ஒரு ஆபாசமான வார்த்தை, வேறு வழி இல்லை, கன்றாவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழுத்தி சொன்னா தான் அது மனசில் இம்பாக்டாக இருக்குன்றதுனால அந்த வார்த்தையை சொல்கிறேன், க்ஷமிக்கணும். ஸ்ரீமதே வெங்கடேஷாய நமஹா. ஏன்னா அப்படி ஆகிடுறது. அந்த மாதிரி அதை எப்படின்றத புரிஞ்சுக்கணும், அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணணும். இங்கேருந்து நாம் மெசேஜ் அவளுக்கு அமிச்சோன்னா, ரூட் மேப் அமிச்சோன்னா, அந்த ரூட் மேப் அங்கேருந்து இங்கே மாறி போய்டுறது. அப்போ அதுக்கு கிளாரிட்டி இருக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை எந்த இடத்த சொல்லணும். வாயில் வார்த்தையை கேட்டுண்டு ஒரு இடத்துக்கு போய் சேருவதுன்றது இப்போ கிடையவே கிடையாது. அந்த கிழக்கு மேற்குன்றதை மக்கள் மறந்துவிட்டான். இப்போ இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, கிழக்க பார்த்து இருக்குன்னா உடனே நமக்கு வலது பக்கத்தில் இது இருக்குது, இடது பக்கத்தில் இருக்குது அப்படின்றத ஞாபகமே வருதில்லை. இப்போ ஏறி உட்காந்துனே மேப்பை போட்டுக்கிறேன்றான். என்ன மேப்பை போடுறது? எதை தேடி போகிறோம் நம்ம? அதை பார்த்துன்னு வண்டி ஓட்டுறது கவனிக்கிறது இல்லை. நல்ல வண்டி ஓட்டுறதே அதை விட்டுடுறோம். இது கவனிச்சதில் அது எங்கேயான ஒரு முட்டுச்சந்தில் போய் ஒரு யூட்டர்ன் போட்டு வாண்டுறது, அதெல்லாம் ஒரு வழி நமக்கு. இப்போ பெருமாள் என்ன பண்ணான், தன்னுடைய திருமேனியை காண்பித்தான். அந்த திருமேனி முழுக்க, அந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க அழகாக சேவை பண்ணி வச்சான். அந்த ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பாண்டவதூத பெருமாள் சன்னதியில் எப்படி பழங்காலத்தில் அர்ச்சகர்கள் சேவை பண்ணி வைப்பான்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இப்போலாம் பிரமாதமாக எடுத்து ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. காஞ்சிபுரம் போனால் பாண்டவதூரை சேவிக்காமல் வராதிங்க. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அந்த திருக்கோவில் சம்பிரோக்ஷணமாகி பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாய்க்கலாம். ருக்மிணி சத்யபாமா சமேதனான பாண்டவதூத்த பெருமாள். இப்போலாம் லைட்லாம் போட்டான். அந்த காலத்தில் அந்த ஒரு கையில் ஒரு விளக்கு இருக்கும், ஒரு பெரிய குச்சி நுனியில் அந்த விளக்கு இருக்கும். அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவார், அந்த குச்சியை நுனியில் அப்படி தூக்கி காமிப்பார், பெருமாள் திரும்ப மண்டலம் சேவையாகும். அவ்வளோ ஹைட்டு, கிட்டத்தட்ட 10 அடி 12 அடியில் அந்த கொம்பு இருக்கும். அந்த கொம்பை அப்படி பிடிச்சாதான் பெருமாளுடைய முகமே சேவையாகும். அந்த மாதிரி இப்போ அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் சேவை பண்ணி வச்சான் பெருமாள். கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக சேவை பண்ணி வச்சான். நங்கள் நாயகன் எல்லாம் தனக்கு உருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து சொல்லால் அறிந்தது. தன்னுடையதான உபதேசத்தினாலே ஏற்பட்ட, தன்னுடைய உபதேசத்தினாலே அறிந்ததான ஐஸ்வர்யத்தை சோராமல் கண்டிட வேண்டும். என்னாச்சு, 10வது அத்தியாயத்தில் தான் உபதேசம் பண்ணான். என்னுடைய விபூதினா ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை உபதேசித்தபடி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதான வில்லாளனுக்கு, யாரு? அர்ஜுனன். பார்த்த ஏவ தனுர்தரான்னு பேர். வில்லாளன் தான் அர்ஜுனன். பட் ஹி லாஸ்ட் இஸ் வில் பவர். அவ்வளோதான். கையில் இருந்த வில்ல தொப்புனு கீழே போட்டாமல் இருக்கும். பாரத சாவித்ரி என்பதான ஒரு நூல். இந்த நூல் ரொம்ப முக்கியம். எப்படி நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பாரத சாவித்ரி என்பதாக ஒரு நூல் உண்டு. அந்த நூலின் பெருமை என்ன தெரியுமா? பாரதத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை தொகுத்து சொல்லுது. ஒரு 100 ஸ்லோகம் தான் அது. அதில் ரொம்ப அழகாக ஒன்றை காண்பித்தார். அர்ஜுனனுடைய வில் என்பதுதான் குருக்ஷேத்திரம் என்னும் யுத்த யஜ்ஞ பூமியில் ஆகுதி செய்யும் சிறுவம் என்று வர்ணித்தார். யாககுண்டம் இருக்கு இல்லையா, ஹோமங்கள்லாம் நடக்கிறது பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த ஹோமம் நடக்கச்சே நெய் அப்படி ஒரு கரண்டி மாதிரி, மரக்கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அந்த மரக்கரண்டியில் எடுத்து நெய் எடுத்து ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுவான். பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, அதுக்கு சிறுவம்னு பேர். அதுக்கு அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எழுதணும்னா பேனா சிறுவம், பேனா இல்லாமல் எழுத முடியுமா? கவனிச்சிருக்கோ இல்லையோ. யுத்தம் பண்ணனா வில்லு, காண்டீபம்ன்றதான வில்லு இருக்கே, அந்த வில்லு தான் இந்த யுத்தத்திற்கே பிரதானம். அந்த வில்லை கொண்டு தான் விஜயன் ஜெயிக்க போகிறான். அவனை நம்பித்தான் பாண்டவர்களுடைய 7 அக்ஷௌஹிணி சைன்யமும் வந்து சேர்ந்திருக்கு. அப்பேற்பட்டதான வில்லை விடுத்தான் விஜயன். அர்ஜுன விஷாத யோகம் 1 அத்தியாயத்தில் பார்க்கிறோம். வில்லை விடுத்தான் விஜயன். சிறுவம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வில்லை அவன் கீழே போட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறார். அது அங்கே பாரத சாவித்திரியில் இந்த அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபம் என்னும் சிறுவத்தினாலே
யுத்தம்ன்றதான ஹோமத்தை செய்தான் என்று வர்ணிக்கிறார். அப்போ வில்லாளன், அத்தகைய வில்லாளனான அர்ஜுனனுக்கு அப்பொழுதே மெய்க்கண் கொடுத்து, அன்றே அப்பொழுதே அவனுக்கு மெய்க்கண் கொடுத்து, இது இது வேறு உண்டோ, இப்படி என்னை காண்பதற்கு, என்னை பார்ப்பதற்கு வேறு ஒரு உபாயம் என்பது இருக்கிறதா, அல்லது வேறு விதமாக என்னை பார்க்க முடியுமா? அர்ஜுனா, இப்பொழுது என்னை பார்த்தாயே, இது போன்று பார்ப்பதற்கு வேறு வழி உண்டா? பக்தியா தனன்யா லப்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஞாத்தும் திரஷ்டும், இதை தவிர்த்து நாஹம் வேதைஹி ந தபசா ந தானேன ந ச இஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. இது 53வது ஸ்லோகத்தில் பெருமாள் உபதேசம் பண்ணினான். கன்க்ளூஷனில் 11வது அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது பகவான் அர்ஜுனனுக்கு அதை கொடுத்தான். ஏன்னா முதல்ல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான் பெருமான்கிட்ட, மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் தரிஷய ஆத்மானம் அவ்யயம். இது 4வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொன்ன கேட்ட கேள்வி. மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபோ. ஹே கிருஷ்ணா, வாசுதேவா, நான் உன்னை சேவிப்பதற்கு அருகன் என்று நீ நினைத்தாயே ஆனால், மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி, ஹே பிரபோ என்பதாக நீ நினைத்தாயேயானால், யோகேஸ்வர, இந்த யோகேஸ்வரன்றதான பதம் ரொம்ப விசேஷமான பதம் இல்லையா? யோகேஸ்வர ததோ மேத்வம் தரிஷய ஆத்மானம் அவ்யயம். ததோ, அதனால் நீ உன்னை எனக்கு காண்பித்தருளு. அப்படி நான் சேவிக்கலாம் என்று நீ நினைத்தாயேயானால் அந்த சேவையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். அதுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் சொன்னான்? நதுமாம் சக்ஷசே திரஷ்டும், நதுமாம் சக்ஷசே திரஷ்டும். என்ன சேவிக்கிறதுக்கு முடியாது, சட்டுன்னு இப்படிலாம் சேவிக்க முடியாது. நதுமாம் சக்ஷசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. இந்த கண்ணால் முடியுமோ? இந்த கண்ணால் சேவிக்க முடியுமோ? சட்டுன்னு இந்த கண்ணால் பார்க்க முடியுமோ? இந்த கண்ணாடி போட்டுக்கல அடியன், ஒரு திருஷ்டான வச்சுப்போம். இப்போ கண்ணாடி போட்டுக்கலன்னா இங்கே இருக்கக்கூடிய எழுத்து தெரிய மாட்டேன்றது, இதை படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த எழுத்துக்களை படிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கிறோம். ஒரு வஸ்து, சில பேருக்கு கண்ணாடி போட்டோன்னா எதிர் இருக்கிறது ஆணா பெண்ணா இல்லை கம்பமா இல்லை புருஷனா அப்படின்றத வித்தியாசமே தெரியும். ஏன்னா கண் அந்த அளவுக்கு நுட்பமாக இருக்குது அவளுக்கு, அவள் பார்வை குறைவு இருக்குது. அப்போ அதுக்கெல்லாமே நாம் லோகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு திவ்யமான ஒரு சேவையை சேவிக்கிறோன்னா, திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். அதனால் உனக்கு நான் திவ்யமான கண்ணை கொடுக்குறேன். இந்த கண்ணால் உனக்கு முடியாது, இந்த கண்ணு சாத்தியமில்லை. அப்போ அதை கொடுத்தா என்ன பிரயோஜனம்? சேவிச்சான், நன்னா சேவிச்சான். அப்படி 8வது ஸ்லோகத்தில் பெருமாள் நான் திவ்யம் தராமித்தே சக்ஷுன்னு அந்த திவ்யமான சக்ஷுஸ் அவனுக்கு உண்டாச்சு. விஸ்வரூபத்தை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு பயந்து நடுங்கி வாய் உலர்ந்து போய் குரல் தழுதழுத்து போய், ஐயோ ஏதோ அபச்சாரப்பட்ட போல இருக்கு, பெருமாள் கோவிச்சுட்டார் போல இருக்கு, இப்படி ஒரு உக்ர ரூபத்தை பெருமாள் காண்பிக்கிறாரே அப்படின்னு திருப்பி சௌமிய ரூபத்தை பிரார்த்திச்சான். நீ இது மாதிரிலாம் உக்ரமாக இருக்காதப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உன்னை பார்த்தாலே நடுங்கிறேன், உலகமே நடுங்கிறது. ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீத்யா ஜெகத் பிரகிருஷ்யத் நிருஜ்யதேச்ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நவஸ்யந்தி ச சித்த சங்காக. பயமாக இருக்க, என்னால் முடியலன்னா சரி இந்த சௌமிய ரூபம் பாடுறாப்பா, ஒன்றும் கவலைப்படாத சொல்லிட்டு கன்க்ளூஷன் என்ன, இந்த 11வது அத்தியாயத்தை முடிக்கிறான். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந ச இஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திருஷ்டும் திரஷ்டவானசி மாம் யதா. என்ன எப்படிலாம் பார்த்தியோ அந்த மாதிரி பார்க்கணும். பக்தியா தொனன்யா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னது? பக்தியா தொனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. புரிஞ்சுதா? பக்தியா தொனன்யா சக்யா, அந்த அனன்ய பக்தி, அச்சஞ்சலமான பக்தி, பகவானிடத்தில் நிஷ்காமியமான பக்தி, வேற எதையும் எதிர்பார்க்காமல் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் எம்பெருமான சேவித்தல் அவன் அனுபவித்தல், இது மட்டும்தான் தங்களுக்கு புருஷார்த்தம் என்பதான நினைவில் இருக்கு பாருங்க. அதுதான் விசேஷம் இல்லையா? அப்போ இந்த ஒரு வழியினால்தான் சாதுக்கள் சர்வேஸ்வரனை தரிசிப்பார்கள். பக்தியா त्वनन्यया சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன
பிரவேஷ்டும் ச பரந்தப என்று முடித்தானோ இல்லையோ அதை சொல்கிறீங்க. வில்லாளனுக்கு அன்று மெய்க்கண் கொடுத்து இது வேறுமுண்டோ நல்லார்கள் காண்பர் என்று நவின்றான் நங்கள் நாயகனே. யாரு நங்கள் நாயகன்? யாரு? பெருமாள். நான் ஆரம்பிச்சலே சொன்னோம் இல்லையோ, நம்முடைய நம் பெருமான் நம் பெருமாள் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. இப்போ பெருமாள் கிருஷ்ணன் நமக்கு வேண்டியவன். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞாலத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனியன். நமக்கும் இனியன், பூவின் மிசை நங்கைக்கும் இனியன், ஞாலத்தவர்க்கும் இனியன், வானத்தவர்க்கும் இனியன். எல்லாம் தனக்கு உருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து. சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக பாட்டில் ரொம்ப அழகாக இதை நமக்கு விவரணம் பண்ணுகிறார். எல்லாம் தனக்கு உருவாய், எல்லாம் அவனுடைய சரீரம்தான். இந்த சேத்தனம் என்ன அச்சேதனம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதாவது அறிவுடையது அறிவற்றது என்பதாக எல்லாருக்கும் இல்லையோ, எல்லாம் பரமாத்மாவுடைய சரீரபூதம் தான். அதை தான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் தனக்கு உருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து. அதைத்தான் உபதேசம் பண்ணுறோம், தானே உபதேசம் பண்ணுறான். அதான் இப்போ அர்ஜுனனுக்கு சொல்லி, உனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, உலகத்தில் வேறு யாருக்கும் இத்தகைய பாக்கியம் கிடையாது. என்னென்னா, நானே உனக்கு உபதேசம் பண்ணுறேனே, அந்த பெருமை உலகத்தில் யாருக்காவது இருக்கா? உனக்கு தான் கிடச்சிருக்கு. சொல்லால் அறிந்தது சோராமல் கண்டிட வேண்டும் என்றே. சொல்லால் அறிந்தது என்றால் தன்னுடைய உபதேசத்தினாலே அறிந்த ஐஸ்வர்யத்தை 10வது அத்தியாயத்தில் இவன் காண்பித்த, இவன் சொன்ன உபதேசத்தை கேட்டு அதனால் ஆவல் கிளர்ந்து தான் பெருமாளுடைய விஸ்வரூபத்தை சேவிக்க வேண்டும் என்று விரும்பிய அர்ஜுனனுக்கு. அவ்வளோ விஷயங்கள் சுற்றி போகணும் நம்ம இல்லையா? எல்லாம் தனக்கு உருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து சொல்லால் அறிந்தது சோராமல் கண்டிட வேண்டும் என்ற வில்லாளனுக்கு. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தராக. கடைசியில் சஞ்சய முடிக்க போகிறான் பகவத்கீதையை. முதல்ல கையில் இருந்த வில்லு அம்பெல்லாம் கீழே போட்டாச்சு. இனிமேல் என்னால் யுத்தம் பண்ண முடியாது, என்னை கம்பல் பண்ணாத கிருஷ்ணா, எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, யுத்தம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லை, யுத்தம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, என்னை ஆளை விட்டா போகிறோம்னு கையில் இருந்தெல்லாம் உதறி போட்டு அப்படி உட்காந்தான் இல்லையா யார்? அர்ஜுனன். அப்புறம் கடைசியில் கரிஷ்ய வச்சனந்தவ, நீ சொல்லிட்ட கிருஷ்ணா, இப்போ பாரு என்னுடைய பராக்கிரமத்தை, நீ சொல்லிட்டியோ இல்லையோ, இப்போ நான் நிறுத்துறேனா பார் அப்படின்னு தான் யுத்தம் பண்ண ஆரம்பித்தானே. வில்லாளனுக்கு அன்று மெய்க்கண் கொடுத்து இது வேறுமுண்டோ நல்லார்கள். அது தவிர வேறு உபாயம் பக்தியாத் பனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் ச திரஷ்டும் ச பிரவேஷ்டும் ச நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமைவேஷ விருணதே தேன லப்யஸ்தஸ்யைஷ ஆத்மா விவருணதே தனூகும் ஸ்வாம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசித்தவ்யா. பலபடியான ஸ்ருதி வாக்கியங்கள். அந்த ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்த விவரணங்களை எல்லாம் காண்பித்தருளினான் பகவான் என்று இந்த 11வது அத்தியாயத்தை ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலும் சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்திலும் சாதிக்கிறார்கள். ஏகாதசே ஸ்வயாதாத்ய சாட்சாத்காராவலோகனம் தத்தமுக்தம் விதிப்பிராப்தியோஹோ பக்தியேக உபாயதா யதா. எல்லாம் தனக்குருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து சொல்லால் அறிந்து சோராமல் கண்டிட வேண்டும் என்ற வில்லாளனுக்கு அன்று மெய்க்கண் கொடுத்து இது வேறுமுண்டோ நல்லார்கள் காண்பர் என்றும் நவின்றான் நங்கள் நாயகனே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில்
தியாயேத் நாராயணம் தேவம். நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிட்ணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா. நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி பிரச்சுர
अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।